நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது டிசம்பர் மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம். 1/12/2021 முதல் 31/12/2021 வரை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எத்தகைய பலாபலன்களை 12 ராசிகளுக்கும் வழங்க இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க இருக்கிறோம். இந்த டிசம்பர் மாதத்தில் 4/12/2021 அமாவாசை திதி வருகிறது. பித்திருக்களை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அடுத்தது பார்த்தேன்னு சொன்னால் 18/12/2021 பௌர்ணமி வருகிறது. பௌர்ணமி சிவனையும் முருகப்பெருமானையும் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இப்பொழுது நாம் ராசிக்குள் செல்லலாம். இப்பொழுது நாம் கடகராசி பார்க்க போகிறோம். கடகராசி காலபூச தத்துவப்படி 4வது ராசி. புனர்பூசம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த டிசம்பர் மாத கிரகங்கள் இந்த 31 நாளும் எத்தகைய பலாபலன்கள் இந்த கடகராசிக்கு டிசம்பர் மாதத்திற்கு வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கடகராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். அவர் ராசியை பார்க்குறார். எப்பொழுதுமே ராசியை சுபர் பார்க்கணும், இல்லைன்னா அசுபர் பார்க்காம இருக்கணும். சுபர் பார்க்கல, இது நாள் வரைக்கும் சுபர் குரு பார்த்துருந்தார். மகரத்திலிருந்து இந்த கடகராசி அன்பர்களுக்கு நல்லதே நடந்தது. ஆனால் இப்போ அசுபர் என்று சொல்ல, அதுவும் சந்திரனுக்கு, கடகத்தினுடைய அதிபதி சந்திரன் இல்லையா, சந்திரனுக்கு சனி பகை, பொல்லாதவன். அப்போது சனி பார்க்கிறார் ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, வேலை பலு அதிகமாக இருக்கும், ஏதோ செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வேலை முடியாது, அப்படி ஒரு நிலை இருக்கும். ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம், ஒரு சிலருக்கு கௌரவ பங்கம் கூட ஒரு சில இடத்துல ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மையும் சொல்கிறோம், அப்போ சனி பார்த்தா அவ்வளவும் மைனஸ் தானேங்க. சரி, அடுத்தது உங்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. 2ஆம் இடம் என்பது பொருளாதாரம், வாழ்க்கை, அதாவது உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்கு, தனம், குடும்பஸ்தானம். அது அந்த இடத்த அந்த அதிபதி பார்க்குறார். அதாவது அதிபதினா தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ தனப்பிராப்தி உண்டல்லவா. ஃபினான்ஷியல் ரீதியாக, அதாவது ஃபினான்ஷியலியே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு யோகமான காலகட்டம். நல்ல பொருளாதார மேன்மை இருக்குது, பண வரவு இருக்குது, கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். திருமணம் இதுவரைக்கும் கைகூடாமல் இருந்திருக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு, இப்போ திருமணம் கைகூடும் அப்படின்லாம். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், கைகூடும். ஆனால் குடும்பத்தில் சந்தோஷம், குடும்பத்தில் ஒற்றுமை, அமைதி இருக்கும். அதுவும் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும், மற்ற குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படின்னு குரு பார்த்து சொல்கிறார். ஆனால் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அது கொஞ்சம் கான்ட்ரவர்சியலாக வரும். சரி, நம்ம அடுத்தது பார்ப்போம். 2ஆம் இடம் என்பது ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. உங்கள் சொல்லுக்கும் வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் அன்பர்களுக்கு உற்சாகம் நிறைந்த காலகட்டம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக கடகராசிக்கு இருக்குது. ஆனால் ராசியை சனி பகவான் பார்க்குறதால கொஞ்சம் சில பின்னடைவு, அதாவது சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது 3ஆம் இடம். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம். அந்த அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறார். 3 6ல் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓரளவுக்கு இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லதாகவே அமையும். அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 3ஆம் இடமும் 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், மிதுனத்தை. 3ஆம் இடத்துக்கு அதிபதியும் புதன் தான், கன்னிக்கு. அப்போது இந்த பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள்,
இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடுத்தது உங்களுக்கு 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்து அதிபதி 7ல் போய் உட்காந்துருக்கார். 4ல் செவ்வாய் உட்காந்துருக்கார். 6 நாள் உட்காந்துருக்கார். குரு பார்வை இருக்குது. அப்போ 4ஆம் இடத்தை குரு பார்த்தால் தாயார் வழி சொந்தங்கள் உங்களுக்கு சந்தோஷமாக ஆதரவாக செயல்படுவாங்க. தாயாருக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த வீட்டு அதிபதி 7ல் போய் உட்காந்துருக்கார். பட் இருந்தாலும் 7ஆம் இடம் நல்ல இடம் தான். பட் சனியோடு சேர்ந்துருக்கார். சரி, வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல், வீடு அமையும். ஃப்ளாட்டு வாங்குவீங்க, இல்லை சொத்து வாங்கி அதுக்கப்புறம் வீடு கட்டலாம். ஏதோ ஒன்று நடக்கக்கூடிய ஒரு சூழல். வண்டி வாகனங்கள் வச்சுருக்கிறவங்க இது வரைக்கும் அதனால் சவாரி எதுவும் கிடைக்கல. இப்போ சவாரி கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு நிலை. படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பெக்குலேஷன் ஏஜென்சி, இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் உங்களுக்கு 15 நாள் அங்கே உட்காண்டிருக்கார். 2 கூடையவன் 5ல் இருக்கிறார். உங்களுக்கு செவ்வாய் அதாவது அதிகபட்சமாக 25 நாள் அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறார் செவ்வாய். 5 கூடையவன் 5ல் ஆட்சி. அப்போ அந்த கடகராசி அன்பர்களுக்கு யோக பாக்கியங்கள் நிறைந்த யோக பாக்கியத்தை தரக்கூடியவரே செவ்வாய் தான். அவர் ஆட்சி பெற்றிருக்கார் என்று சொன்னால் அதை விட ஒரு சிறப்பு ஒன்றுமே இல்லைங்க. பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். பூர்வீகத்தில் அடிக்கடி போயிட்டு வருவீங்க. பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஒரு அமைப்பு இருக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வீங்க. உங்களுடைய குலதெய்வத்துக்கோ அல்லது மற்ற திருக்கோயில்களுக்கோ நீங்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். அன்னதானங்கள் கூட செய்து மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்து அதிபதி 5ல் இருக்கிறார். அது ஓரளவுக்கு தந்தையால் அனுகூலம், அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு 6ஆம் இடத்தில் 2ஆம் இடத்து அதிபதி 6ல் போய் 16 நாள் உட்காந்துருக்கார் சூரியன். அப்போது பண வருவாய் திருப்திகரமாக இருக்கும். ஆனாலும் கொடுக்கல் வாங்கலுக்கு சரியாக, கடனுக்கு சரியாக போகக்கூடிய ஒரு அமைப்பு. இஎம்ஐ கட்டுறேன், அதை வாங்கினேன், இதை வாங்கினேன், அதுக்கு இஎம்ஐ கட்ட வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. 3ஆம் இடத்து அதிபதி அங்கே தான் இருக்கிறார். படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. 6ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறதால எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். வேலை பார்க்குற இடத்துல எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். 7 சனி இருக்கிறது, நண்பர்கள் கூட உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க, விரோதியாக மாறுவாங்க. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். 7ஆம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அங்கே போய் சனி பகவான் அமர்ந்திருந்தால் ஒருத்தருக்கு கருத்து வேறுபாடு வரும். ஆனால் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்குது. அப்போது நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, ஓரளவுக்கு அமைதி காக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பார்க்கும்பொழுது 8ஆம் இடத்துல குரு இருக்கிறார். கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக அமையும். அவர் யார் அப்படின்னா 6 8ல் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். இந்த கடகராசி அன்பர்கள் வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் போவதாக இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மற்ற கிரகங்கள் ஆதரவாக இருக்கின்றன. இருந்தாலும் இந்த வெளிநாட்டுக்கு போகும்போது அங்கே அறிமுகம் இல்லாத நபர்கள், அறிமுகம் இல்லாத இடங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். மற்றபடி பாக்கிய குறைவு ஏற்படுகிறது. அதுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதிகமாக உழைத்தாக வேண்டியதாக இருக்கிறது. 10ஆம் இடத்து அதிபதி 5ல் 25 நாள் ஆட்சி நிலையில் இருக்கிறார். சூப்பர். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, மின்சாரத்துறை, பொறியியல் துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பதவியில் இருக்கும் அன்பர்கள்
கடைநிலை ஊழியர்கள், இன்னும் அரசு ஊழியர்கள் அத்துணை பேருக்கும் இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு காலகட்டம். நீங்கள் நினச்சதை சாதிக்கலாம். உங்களுக்கு என்ன சலுகையோ அத்தனை சலுகையும் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணுமா வாங்கிக்கலாம், இல்லை ஒரே ஆஃபீஸில் இந்த இப்போ சீட்லேருந்து அடுத்த சீட்டுக்கு தாவணுமா தாவலாம். எல்லாமே நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியும். ப்ரமோஷன் லிஸ்ட்லேயும் நீங்கள் வருவீங்க. அதே நேரத்தில் சொந்த தொழில் செய்யும் அன்பர்களும் சிறப்பாக தொழில் செஞ்சு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. அரசாங்க ஊழியர்கள் மட்டுமில்லை, தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பானது ஒரு காலகட்டம். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் அமக்கலமான ஒரு நிலை. அடுத்தது பார்த்தேன்னு சொன்னால் 11ஆம் இடத்து ராகு. இந்த கடகராசிக்கு இந்த கடந்த ஓராண்டு காலமாக அந்த ராகுக்கு எது பேச்சு ஆனதுலேருந்து கடகராசிக்கு இந்த ராகு பகவான் தான் படி வந்துட்டுருக்கார். 11ஆம் இடத்து ராகு அப்படின்னும்போது உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா அந்த வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துல நல்ல இடத்துல தான் இருக்கிறார். சனியோடு இணைஞ்சிருக்கிறார். இருந்தாலும் 7ஆம் இடம் என்பது கேந்திரஸ்தானம். ஸோ அற்புதமான ஒரு இடம் தான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு இடம். 12ஆம் இடம் அப்படின்னும்போது அது மிதுனம். அப்போ பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க, வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி அவங்கள படிக்க வைப்பீங்க. அந்த ஒரு நிலை. மற்ற சுப வீடு கட்டுவீங்க, வீடு வாங்குவீங்க, கார் வாங்குறீங்க. இப்படி சுப செலவுகள், வீட்டில் திருமணத்துக்கான செலவு, மற்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய செலவு, இப்படி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும் பட்சத்தில் அது சுப செலவுகள் லிஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த கடகராசிக்கு 9, 10, 11 ஆகிய தேதிகள் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் நீங்கள் சந்திராஷ்டமம்னு சொல்லிங்க. இந்த 3 நாளும் ஒரு 3 தடவை சொன்னீங்கன்னா மறக்க மாட்டீங்க. இப்போ வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் விழிப்புணர்ச்சியாக இருந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும் கரெக்டாக அழகாக பதில் சொல்லி தலைக்கு வருது தலைப்பாட போகும். இல்லைன்னா டென்ஷன் ஆகி நீங்கள் உங்களுக்கு நீங்களே தான் எதிரியாக மாறிடுவீங்க. அதனால் அது சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டு நல்லது. தலைக்கு வருது தலைப்பாட போகக்கூடிய ஒரு சூழல். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கடகராசிக்கு இந்த சனி பகவான் தவிர மற்ற கிரகங்கள் உங்களுக்கு யோக பலனை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க சரியாகவே இல்லை. இது என்ன அப்படின்னா, இது நம்ம ஒருவருடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணலை, தனிப்பட்ட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணலைங்க. புது பலன் தான். புது பலனை கூட உள்ளபடியே சொல்கிறோம். சனியால் கெடுதல் நடக்குது, செவ்வாயால் நல்லது நடக்குது, குருவால் நல்லது நடக்குது அப்படின்னு நல்லது நடந்தால் நல்லது, கெடுதல் இருந்தால் கெடுதல்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஒரு தனிப்பட்டுடைய ஜாதகம், ஒருவருடைய ஜாதகம் இருக்குன்னா அவருடைய தசா புத்தி தான் அவரை இயக்கும். கோச்சாரம் அவரை முழுமையாக இயக்காதுங்க. அப்போது 70% தசாபுத்தி இயக்கும் பொழுது அது சரியில்லாத பட்சத்தில், தசாபுத்தி சரியில்லாத பொழுது இதெல்லாம் ஓஹோன்னு சொல்லி நல்லா இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு எதுவுமே சரியில்லைன்னு தான் தோணும். ஆனால் அதுவும் நல்லா இருந்து இதுவும் நல்லா இருந்து கோயின்சைட் ஆகி 100% வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் யாருடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் நம்ம சொல்லலை, பொது பலனை தான் சொல்கிறோம். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த கடகராசிக்கு இந்த டிசம்பர் மாத கிரகங்கள் நல்ல பலனையே தர இருக்கிறது. முருகப்பெருமானை வணங்குங்கள், சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.